ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தயிர் சாதங்க. தயிர் சாதம் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா தயிர் சாதம் பிடிக்கலைன்னு? குட்டீஸ் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது தயிர் சாதங்க. இந்த தயிர் சாதம் வீக்லி 1 டைம் லஞ்ச் பாக்ஸுக்கு கேட்பாங்க. அதுக்கு தாங்க இன்றைக்கி எங்கள் குட்டீஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். ஃபஸ்ட்டு தயிர் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. புளிக்காமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. தயிர் இல்லாத பட்சத்துக்கு கடையில் ஒரு பாக்கெட்டு தயிர் வாங்கிட்டு வந்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் தயிரை கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் கட்டித்தன்மை இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம கரண்டி வச்சு நல்லா கலக்கி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இஞ்சி, உள்ளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாங்க எல்லாமே சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே வடித்த சாதமும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தயிர் சாதம் செய்யக்கு தயிர் புளிப்புத்தன்மை ரொம்ப இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சுன்னா ஒரு கப் அளவு பாலை ஊற்றி நம்ம கிண்டிக்கிடலாம். பார்த்துடுங்க. இப்போ தயிர் ஊற்றி வச்சுருக்கிறதுல தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கரண்டி போட்டு கலக்கி வச்சுக்கலாம். தயிர் சாதம் நம்ம இப்போ கிண்ட போகிறோம். ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொட்டி வரட்டும். அது கூட ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு நம்ம போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வரட்டும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடயே இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டு வேக வைக்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி போட்டாச்சு. அதுவும் நல்லா வெந்து வரட்டும். அது கூடயே பச்சை மிளகாயும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தீயை மீடியமாக வச்சுக்கிடுவோம். அப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் தூளை போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். தீயை தாளிப்பு ரெடி ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க தயிரை ஊற்றி நம்ம கிண்டிக்கிடலாம். ஃபஸ்ட்டு தயிருக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இனிமேல் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கலக்கிக்கிடலாம். கலக்குனதுக்கு அப்புறம் வடித்த சாதத்தை உள்ளே போட்டு நல்லா கிளறிக்கிடலாம். தயிர் ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு. தயிர் சாதம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு துவையல் ஏதாவது வச்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்குங்க. குட்டீஸ் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்க்க